ஹலோ, கிராண்ட் மாஸ்டர் மல்லிகார்ஜுன் அன்பு வணக்கங்கள். முருங்கைப்பூவின் முத்தான மருத்துவ குணங்கள். இந்த முருங்கைப்பூவை சாப்பிட்றதுனால என்னெல்லாம் நமக்கு பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறத தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஒன்று, முருங்கைப்பூவில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். 2, முருங்கைப்பூ உடல் வலிக்கு நிவாரணம் தரும். ரொம்ப உடம்பு வலியாக இருந்தால் இந்த முருங்கைப்பூவை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த இதை வடிகட்டி குடித்தோம்னா உடம்பு வலி சரியாயிடும். அப்புறம் மன அழுத்தம், மன சோர்வை குறைக்கும் வல்லமை கொண்டது. ரொம்ப மன அழுத்தமாக இருக்கே அப்படின்னு எத்தனையோ பேர் வராங்க இல்லையா, அந்த இதெல்லாம் குறைச்சிடும். அப்புறம் தாது பலனை அதிகரிக்கும் ஆற்றல் கொண்டது. முருங்கைனாலே தாது பலன் கொண்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு சினிமாவில் கூட சொல்லுவான் இல்லையா, பாக்கியராஜ், முந்தானை முடிச்சு அப்படிங்கிறதுல. அதனால் முருங்கைக்காய், முருங்கைப்பூ இதெல்லாம் வச்சு கூட சமைச்சிருப்பாளே அதில். அதனால் தாது பலனை அதிகரிக்கும் ஆற்றல் கொண்டது முருங்கைப்பூ. அப்புறம் மாதவிடாய் பிரச்சனைகளை தணிக்கும். இப்போ சரியாக மாதவிடாய் வரல, இல்லை ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு, அந்த மாதிரி உள்ளதுக்கும் இந்த முருங்கைப்பூவை கொதிக்க வச்சு அதை எடுத்து குடித்தோம்னா நமக்கு சிறந்த மருந்தாக உதவும். அப்புறம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை முருங்கைப்பூ பலப்படுத்தும். நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். நம்ம முருங்கைப்பூ அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துட்டோம்னாக்க நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அப்புறம் முருங்கைப்பூவை நம்ம கூட்டு பண்ணி சாப்பிட்றதுனால தாய்ப்பால் அதிகரிக்கும். இந்த புள்ள பத்திரிக்கிற நேரத்தில் அவங்க இந்த முருங்கைப்பூவை வேக வச்சு அதில் தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சி விட்டு கூட்டு பண்ணி அவங்களுக்கு கொடுத்தா அது சாப்பிடும்போது தாய்ப்பால் அதிகரிக்கும். பொதுவாகவே ப்ரெக்னென்ட் லேடிஸ், அதாவது குழந்தை உண்டாயிருக்கும்போது இந்த முருங்கைப்பூவையும் பூண்டையும் பாலில் வேக வச்சு நல்லா குழைய வேக வச்சு அதை மசித்து அதோட கொஞ்சம் சர்க்கரையை ஆட் பண்ணி அதை கொடுத்தோம்னா அது அவளுக்கு ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும். அப்புறம் பிள்ளை பெற்றதுக்கப்புறமும் அந்த எதிர்ப்பு சக்தி குழந்தைகளுக்கும் போய் சேரும். அதனால் முருங்கைப்பூவை கிடச்சதுன்னா விடாதீங்க, அதை வாங்கி அது கூட்டு பண்ணி சாப்பிடுங்க. அது கூட்டு பண்ணி சாப்பிட்டா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அதனால் அது மட்டும் இல்லாமல் தாது பலனையும் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால இந்த காலத்து குழந்தைகள் நிறைய பேருக்கு தாது பலன் தேவைப்படுகிறது. அதனால் அவங்கெல்லாம் இந்த முருங்கைப்பூவை வாங்கி அதை கஷாயமாக போட்டு குடிங்க, அல்லது முருங்கைப்பூவை பூண்டோடு சேர்த்து கூட்டு மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. இல்லை பாலில் மசித்து சர்க்கரை போட்டு அதை பார்த்தா திரட்டு பால் மாதிரி இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் அதை மாதிரி சாப்பிடுங்க. என்ன, முருங்கைப்பூவின் முத்தான மருத்துவ குணத்தை தெரிஞ்சுட்டீங்களா? வணக்கம்.